பிடிஎஸ் நண்பீதிகளை வணங்க கைஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிம் தேங் இந்த பேர் எல்லார் மனசுலையும் ஒரு காதல் ட்ரீம் பாயாக நிறையா பேர் மனசில் ஒழிச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து மேபி கேபாப்பில் இருக்க இன்னொரு ஐடல் மனசுலையும் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கேபாப் ஜெனி, அதாவது வி ஜெனி அண்ட் கிம் தேங் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லவ் ஸ்டோரி எப்போ இல்லை பழங்காலத்துலேருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கதையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்க மாதிரி ரொம்ப நாள் எப்படி பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணாங்க, ஃபோட்டோஸு இப்படி அப்படி அண்டு சேம் ட்ரெஸ்ஸு சேம் காஸ்ட்யூம் அதை மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு நியூஸ் ஸ்டோரி வந்திருக்கு. ஸோ அது வந்து ஜெனியே வந்து ப்ரூவ் பண்ணுறாங்களாம் கிம் தேங் மேலே கொஞ்சம் மனதில் காதல் உண்டு, அதாவது இல்தக செய்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது நம்ம லாங்குவேஜ் சராங்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய எல்லாம் மனசில் இருக்குங்க. அதை ப்ரூஃப் பண்ணுற வகையில் ஜெனி ஒரு ஹிண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன காதல், என்ன ஹிண்ட்டு உண்மையாக இருக்குமா? வாங்க பயத்தோடு பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் நான் பேசுகிறப்ப நீங்கள் பயமே இல்லை, எப்போயும் பிடிஎஸ் பாசிட்டிவாக தான் பேசுவேன். ஸோ வாங்க பார்த்துச்சுலாம். அண்ட் இதேமாதிரி பாசிட்டிவான நியூஸ் நிறையா பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பான காதலை லைக்ஸ் மூலியமாக காட்டுங்க. மறக்காமல் ஒரு லவ்வான லைக் அழுத்திக்கோங்க. அண்ட் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நடந்தது தான் என்ன, அதாவது கிம் தேங் ஜெனிக்குள்ளார் உண்மையாகவே காதல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து நீங்களே வந்து ப்ரோ முடியல ப்ரோ, இந்த கதை எனக்கு மெமரி ஆகி எங்கள் எக்ஸாமில் எஸ்ஏ எழுதுகிற அளவுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னாலும் சொல்ல வேண்டியது கடமை. சின்னோண்ட சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. அதாவது பாரிஸில் தொடங்குச்சுல, இதை சொன்னால் தான் வந்து இங்கேயே ஹிண்ட் ஆகுது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பாரிஸில் ஒரு 2 ஜோடி கை கோத்துட்டு போவாங்க, அங்கே கிஸ் பண்ணுவாங்க, அண்ட் பீச்சஸ்லாம் போவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை காஸ்ப்ளேன்னு சொன்னாங்க. அண்ட் இது மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் வந்து பாரிஸில் ஒரு காதல், அது கிம் தேங் அண்ட் ஜெனி அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்ப்ரெட் ஆகி வந்துச்சு. அப்புறம் இல்லை அப்படின்னு போச்சு, அப்புறம் ஆமானும் போச்சு. அதுக்கு முடிவு வந்து 2 பேருமே பேசல. ஸோ அதுக்கு இன்னும் முடிவு கிடைக்கல. அதனால தான் இந்த காதல் கதையும் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் தொடர்பாக பார்த்திங்கன்னா கிம் தேங் பார்த்திங்கன்னா வந்து பாரிஸில் பார்த்திங்கன்னா ஒரு செலின் ஷோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷோக்கு போய் அங்கே ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட பால்கனியில் நின்றுருப்பார். அந்த பால்கனி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ராட் இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா சேமாக ஒரு வீடு இருக்கும். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஜெனி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா சேம் லுக், அதாவது ஜெனி அதே ரூம்லேயும் அண்ட் அதே பிளாக் ராடு பின்னாடி இருக்கும், அண்ட் பின்னாடி இருக்க பில்டிங்ஸும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கிம் தேங் ஜெனி சேம் ரூமில் உட்காந்துருந்தாங்க, சேம் ரூமில் இருந்தார்கள். ஸோ சேம் ரூமில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ காதலர்கள் அண்ட் டியூவல் கப்பில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் கன்ஃபியூஷன் என்னன்னா, சில டைம் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒன்றா தான் இருக்குது, பட் ஜன்னல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது ஒரு சைடு வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஜெனி இப்போ லேட்டாக ஷேர் பண்ணுறாங்க, அது உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின்னா, இது வந்து ரூம்ஸ் வந்து இவங்க எடுக்கிறது கிடையாது, அந்த செலின் ஷோக்கு போகிறதுனால வந்து அந்த ஸ்பான்சர்ஸே புக் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ அதுக்காக 2 பேரும் ஒரே ரூமில் புக் பண்ணணும் கிடையாது. பாரிஸில் இது மாதிரி டாப் ஸ்டார்ஸ், ஹை கிளாஸ் ஸ்டார்ஸ்லாம் போகிறப்ப அவங்களுக்குன்னு தனி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது, தனி ஸ்பெசிஃபிக் ரூம் இருக்குது. இந்த ரூம் தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தந்த ரூம் புக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக 2 பேருமே சேம் ரூமில் தங்கலாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த ரூம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ரூம்லேயும் பார்த்தா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வந்து பாரிஸில் மேக்ஸிமம் ரூம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஹோட்டல்ஸில். அதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து கிம் தேங் வந்துட்டு போயிருக்கலாம், அதுக்கப்புறம் ஜெனி அந்த ரூமுக்கு போயிருந்துருக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ரூமில் வந்து பல பேர் வந்து பல வருஷங்களாக தங்கிட்டு இருப்பாங்க, அடுத்தடுத்த ஸ்டார்ஸ் வந்து தங்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நியூ லுக்காக இருந்திருக்கும், அது ஒரு ஹாட் ஸ்பாட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதேமாதிரி ஜெனி இங்கே எடுத்தாலும் அடுத்த ரோஸை எடுக்கலாம், இல்லை வந்து ஐயோ எடுக்கலாம். அதுக்காக எல்லாருமே ஒரு 3 பேருமா லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிடையாது. ஸோ ஃபோட்டோ வச்சு நாட் ப்ரூவ் த லவ் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஒரு ஃபோட்டோக்காக காதல்னா நான் என்ன பண்ணுறது, ஹன்சிகா ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்து அந்த இடத்துல நானும் போய் ஃபோட்டோ எடுத்தேன்னா லவ்வா? எனக்கு சொல்ல ஆசையாக தான் இருக்குது, பட் அது கிடையாது. ஸோ அதான் மேட்டர். இப்போ அதை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பட் அதையும் தாண்டி வந்து ப்ரோ எனக்கு மனசில் ஒரு ஓரமாக வந்து இன்னமும் அது லவ் இருக்கும்னு சொல்லி ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுங்க, அவங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ, நான் இருக்கப்போ அந்த இடத்துல யார் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணாலும் அதை கமெண்ட்ஸில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸோட ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஜே லவ் யூ ஆல், டாடா பை பாய்.